அன்னாசி பழ சாகுபடியில வந்து 3 முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெளிப்புற தோற்றம், 2வது உட்புற தோற்றம், 3வது வந்து முதிர்ச்சி மற்றும் வாசனை. இந்த 3 மெஷர்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு பிளேஃபுல் பண்ணும். சரிங்களா? ஒரு கீ ரோல், மேஜர் கீ ரோல் ப்ளே பண்றது இந்த 3 விஷயங்கள் தான். இந்த 3 விஷயத்தையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேத்த மாதிரி நீங்க சாகுபடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரேட்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து கிடைக்கும். ஸோ இதுல வந்து ஒவ்வொரு விஷயமா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வெளிப்புற தோற்றம் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்மலா ஒரு பைனாப்பிள் அன்னாசி பழத்தை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி மெஷர் பண்ணுவீங்க? வெயிட். சரிங்களா? அதுக்கப்புறம் அதோட சைஸ். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதோட கண்கள். சரிங்களா? இந்த 3 முக்கியமான விஷயத்தையும் நம்ம நல்ல முறையில் கொண்டு வரணும். அதோட கண்கள் அப்படின்னு நான் எதை சொல்றேன்னா, அதுல செல்லு செல்லா இருக்கும் பாத்தீங்களா, அதுதான். அதோட சைஸ் வந்து நல்லா இருக்கணும். இடைவெளி, ஒவ்வொரு செல்லும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கணும். சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அதோட பழம் வந்து நல்ல விளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். வெளிப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் கிரீன், எல்லோயிஷ் கலந்த ஒரு லைட் கிரீன்ல இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அது மெச்சூர்ட் ஆயிருச்சு, நல்ல முறையில வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அதோட வடிவம். சரிங்களா? அது உருளை வடிவமா இருக்கணுங்க. கரெக்டா ரவுண்டா இருக்கணும். லென்த் அதிகமா இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் வந்து கிடைக்கும். நீங்க நார்மலா இருக்கக்கூடிய பழங்கள் எடுத்தீங்கன்னா, சின்ன பழங்கள் எடுத்துக்கிங்களேன், உங்களுக்கு டேஸ்ட் அதிகமா இருக்காது. தென் வந்து கடிக்கிறதுக்கு உங்களுக்கு கடக்கு முடக்கம் இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட லிக்விட் அமிலத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஆனா அன்னாசி பழம் அப்படிங்கிறது நீங்க கடிக்கும் பொழுது அப்படியே ஜூஸ், அதோட ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வெளியே வரணும். அப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அன்னாசி பழம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்குவாங்க. அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம சின்னதுல இருந்தே டிசைட் பண்ணிட்டு வந்துடணுங்க. நல்லா லென்த் கொடுத்துடணும், நல்லா ரவுண்ட் ஷேப்ல வந்துடணும். ஸோ ரவுண்ட் ஷேப்ல வந்து லென்த்தா இருந்துச்சுன்னா தான் அதோட வெயிட்டேஜ் அண்ட் அதோட லிக்விட் கண்டென்ட் எல்லாமே அதிகமா இருக்கும். ஸோ இப்போ வந்து வெளிப்புற தோற்றத்துல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது உட்புற தோற்றம். சரிங்களா? இந்த உட்புற தோற்றத்துல முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்டே நான் சொன்னது தாங்க. வெயிட்டுக்கு முக்கியமானது என்னது? அதோட ஜூஸ். அந்த ஜூஸை வந்து நல்ல முறையில் ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதோட செதில் சொன்ன பார்த்தீங்களா, ஐஸ், அது வந்து பெருசா இருக்கணும். அது இருக்கக்கூடிய கேப் வந்து அதிகமா இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய ஜூஸோட இன்டேக் வந்துட்டு நல்ல முறையில் இருக்கும். நீங்க எடுத்து சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கீழே ஒழுகும் அதோட ஜூஸ் எல்லாம். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் எடுத்துக்குவாங்க. உட்புற தோற்றத்துல ரொம்ப முக்கியமானது அதோட ஜூஸ் கண்டென்ட். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இனிப்புத்தன்மை. அந்த டேஸ்ட் ஜூஸ் மட்டும் இருக்கக்கூடாதுங்க, டேஸ்டோட இருக்கணும். அந்த சுகர் கண்டென்ட்டும் அதுக்கு ரிக்வயர்டான லெவல்ல வந்து இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு லெவல் அப்படிங்கறத இப்போ நான் சைட்ல போடுறேன். இந்த லெவல்ல இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல முறையில அதோட குவாலிட்டி வந்து இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சதை பகுதி. இந்த சதை பகுதி அப்படிங்கிறது நீங்க கடிச்சு சாப்பிடுறீங்க பாத்தீங்களா, அதுதான். அதாவது அதோட நடுப்பகுதி சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சென்டர் வந்துட்டு சின்னதா இருக்கணுங்க. சென்டர் வந்து பெருசா இருக்கக்கூடாது. சின்னதா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய அந்த சதை பகுதி அப்படிங்கிறது பெருசா வரும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ஆகணுங்க. கான்சென்ட்ரேஷன்ல வச்சுக்கோங்க. உங்களோட ஃபுல் ஈல்டே வந்து இந்த ஒரு ப்ராசஸ்ல தான் இருக்கும். அந்த சென்டர் வந்துட்டு உங்களுக்கு பெருசாயிருச்சு, அந்த தண்டு பகுதி பெருசா வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சதை பகுதி வந்து கம்மியாயிடும். தண்டு பகுதி வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்னதா கொண்டு வாங்க. அப்பதான் அந்த சதை பகுதி அப்படிங்கிறது பெருசா வரும். ஜூஸோட இன்டேக்கும் அதிக முறையில் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வெளிப்புற தோற்றம் மற்றும் உட்புற தோற்றம், இது ரெண்டுமே. கடைசியா நம்ம சொன்னது என்னன்னா அதோட முதிர்ச்சி அல்லது வாசனை. சரிங்களா? இதோட முதிர்ச்சி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்மெல் வரும், ஒரு இனிப்புத்தன்மையோட ஒரு ஸ்மெல் வருங்க. உங்களுக்கு அந்த அன்னாசி பழத்தை எடுத்து அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இனிப்புத்தன்மையான ஒரு ஸ்மெல் வரும். இது வந்துருச்சுனாவே உங்களுக்கு அந்த அன்னாசி பழம் நல்ல முறையில் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் அது வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டையுமே வந்து நீங்க கரெக்டா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அது வந்து இது முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சப்போஸ் அந்த செதில் சொன்ன பார்த்தீங்களா, ஐஸ், அது வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு இல்லை அப்படின்னா அந்த ஜூஸ் கண்டென்ட் கம்மியா, சதைப்பகுதி கம்மியா, தண்டு பகுதி பெருசா வந்துருச்சு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு மார்க்கெட்ல பெஸ்ட் ரேட் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட மெகா பிளஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க. இது வந்து ஏக்கருக்கு நீங்க 2 to 5 லிட்டர், சரிங்களா, மினிமம் 2ல இருந்து அதிகபட்சம் 5 லிட்டர் வரைக்கும் நீங்க ட்ரென்ச்சிங்ல கொடுத்துட்டு வரலாம், அல்லது ஸ்ப்ரேயும் பண்ணலாம். அப்படி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 3 in 1. உங்களுக்கு சதை பகுதியும் அதிகப்படுத்தும், அதோட ஜூஸ் இன்டேக்கையும் அதிகப்படுத்தும்,
growth-ஐயும் அதிகப்படுத்தும். அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும்னு சொன்ன பாத்தீங்களா, ரவுண்டா இருக்கணும், அகலமா இருக்கணும், நீளமாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த மெகா பிளஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு பண்ணி கொடுக்குங்க. இது நாங்கள் நிறைய பேருக்கு கொடுத்து நல்ல முறையில் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க, நாங்கள் உங்கள் தோட்டத்துக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம். நல்லா இருக்குங்க. பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் பைனாப்பிளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நிறைய பைனாப்பிள் ஃபார்மர்ஸ் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல முறையில் உங்களுக்கு ரிசல்ட்ஸும் கொடுக்குது. நம்பி யூஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.